அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையான்மாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவனுக்கே உரித்தாகவும், ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், குதுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாகுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தந்து, நமது உயிரிடும் மேலான உயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இன்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நிம்மக்களாகவும், அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உண்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தருவாராக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து வாழ்நாள் முழுவதும் சகல சுகத்தோடு அவன் தந்த அந்த அற்புதமான அந்த உடலோடு பரிபூர்ணமாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும், செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. மார்க்கத்துடைய எல்லா விஷயங்களையும் கற்று அதை வாழ்க்கையாக கொண்டு வந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மளை எல்லாம் ஆக்கியார் புரிவானாங்க. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானமூனுடைய சோதனைகள் இருந்தும், சிறு வயதிலே மௌத்தாக இருந்தும், கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், கடன் வாங்கும் நிலையிலிருந்தும், நம்முடைய உடல் உறுப்புகள் சிறு வயதிலே இயங்கியதை போன்று எல்லா காலங்களிலும் இயங்குவதற்கும் இயங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்து, ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய தீமைகள், அதனுடைய முசீபத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வந்தவர்களாக. ஒரு 3 தடவை ஸலவாத் வருது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் இப்னில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் பதாலி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ மியாரிஹா வ கூத்தில் அர்வாஹி வ பிதாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي إلى عنا حقه العظيم. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களுடன் இன்னைக்குடைய தலைப்பு சூரத்துல் கஹஃப். அதை பற்றி உண்டான ஒரு சின்ன விளக்கங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே அற்புதமான தலைப்பு இது. ஆனால் இதை பற்றி நம்மளுடைய இந்த 1 மணி நேரத்திலாம் பேசி முடிக்க முடியாது. அவ்வளோ இருக்குது இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல. அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதை படித்து பார்த்தோம்னா அவ்வளவு அற்புதமான ஒரு படிப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தந்திருக்கிறாங்க. நம்ம எடுத்து படித்து பார்க்கணும், தர்ஜுமாக்களை படித்து பார்க்கணும், விளங்கலைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அவ்வளவு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் கஹ்ஃப்ல நமக்கு சொல்லித் தருகிறார். எடுத்ததுமே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில எல்லாமே இப்படித்தாங்க இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது, எவ்வளவு அற்புதமான வார்த்தை தெரியுமா? அது எல்லா புகழும் அல்லாஹுக்கே அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை பார்க்க போனா சாதாரணமான வார்த்தை அது. ஆனால் அதனுடைய நன்மைகள் இருக்குது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, மீசான் தராசை அது நிரப்பும் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்துல வாழும்போது நம்ம என்ன, நம்மள்ட்ட யார் என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்னா அதனுடைய நிறைவு மாதிரி உலகத்துல வேற எதுவுமே கிடைக்காது. உலகமே நமக்கு கிடைச்சாலும் சரிதான். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அது மாதிரியான அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வேற எதுலையுமே இருக்காது.
ஷேபனா குத்துபுல் அம்தாத் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல் அஸீஸ் மிகப்பெரிய ஒரு மாமனிதர், இறைநேச செல்வர். அவங்களை பற்றி பேசணும், நிறைய பேசலாம். அவங்க வாழ்க்கையில் இந்த அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன். அவங்க ஒரு நாள் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பயான்ல ஆரம்பத்தில் 10 பேர் இருந்தாங்க, அப்புறம் 100 பேர், அப்புறம் 1000 பேர், 1,00,000 பேர் கூடுவாங்க. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? அன்றைய காலத்துக்கு இந்த மாதிரினா இது கிடையாது, மைக்கு கிடையாது, எந்த விதமான டெக்னாலஜி கிடையாது அந்த காலத்துல. ஆனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சிறப்பு என்னன்னா, 1,00,000 பேர் கூடுவாங்க அவங்களுடைய பயான்ல. முதல் வரிசையில் இருப்பவருக்கு எப்படி விளங்குமோ அது மாதிரிதான் கடைசியில் உள்ளவருக்கும் விளங்கும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதல் வரிசையில இருக்கக்கூடியவருக்கு எப்படி விளங்குமோ அது மாதிரிதான் கடைசியில் உள்ளவருக்கும் விளங்குனா அவங்களுடைய தக்குவா, இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பெரிய கோடீஸ்வரரா வாழ்ந்தவங்க, சாதாரண மனிதர் அல்ல. 52 வயசு வரையும் உலக பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதுவரையும் அவங்க திருமணமே முடிக்கல. முழுக்க முழுக்க காட்டு பகுதியில் அல்லாஹ்வை தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய அது மிகப்பெரிய ஒரு பாடம். அதை நம்ம சொல்லி விளக்க முடியாது, அதுக்கு நேரமும் இல்லை. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. 52 வயசுல திருமணம் முடிச்சு 91 வயசுல தான் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 4 மனைமார்களை திருமணம் முடித்து 49 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரர், வைர வியாபாரி. அவங்க கப்பல் சொந்தமாக இருந்தது, சரக்கு கப்பல்கள் சொந்தமாக இருந்தது. பெரிய கோடீஸ்வரர். அல்லாஹ் தஆலா செல்வத்துடைய வாசலை திறந்து விட்டான் அவர்களுக்கு. ஒரு நாள் பயான் செய்து இருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு, ஷேக் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, உங்களுடைய கப்பல் தாழ்ந்து போய்விட்டது, சரக்கு கப்பல் தாழ்ந்து போய்விட்டதுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படியே கீழே குடிஞ்சாங்க. கீழே குடிஞ்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு பயான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனிதர் வந்தாரு, உஸ்தாத் அவர்களே, எல்லாருடைய கப்பலும் தாழ்ந்து போச்சு, உங்களுடைய கப்பல் மட்டும் தாராமல் அப்படி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் கீழே குடிஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ பயான் முடிஞ்சிருச்சு. அருகாமையில் இருந்த அந்த மனிதர் கேட்டாரு, உஸ்தாத் அவர்களே, நீங்க கப்பல் தாழ்ந்து போனதற்கு அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொன்னீங்க, கப்பல் தாராமல் வந்து கொண்டு இருக்கிறதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு தான் சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதான் முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது. அழகான படிப்பினை இது. ஃபர்ஸ்ட் வார்த்தை அல்ல, அழகான படிப்பினை நமக்கு சொல்லி தர்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் கப்பல் தாழ்ந்து போச்சுன்னு சொன்னோன்னு என் உள்ளத்தை நான் பார்த்தேன். என் உள்ளம் அதனால் சங்கடப்படுகிறதா, துடிக்கிறதா, வேதனைப்படுகிறதா, கவலைப்படுகிறதா என்று என்னுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன். என் உள்ளம் கலங்கல, அப்படி நிம்மதியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு கஷ்டமான காலத்தில் என் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நான் சொன்னேன். அடுத்தபடியாக அவர் உங்களுடைய கப்பல் தாழ்ந்து போகல, அது வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாரே, நல்லபடியாக வந்து விட்டது என்று சொன்ன போது என் உள்ளத்தை நான் பார்த்தேன். அதனால் மகிழ்ச்சி அடைகிறதா என்று நான் பார்த்தேன், சந்தோஷம் அடைகிறதா என்று பார்த்தேன், உலகத்துடைய ஆசையின் உள்ளம் லைத்து விட்டதா என்று நான் பார்த்தேன். அப்பொழுதும் எந்த சந்தோஷமும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. அது என்னுடைய உள்ளத்தை உலகத்துடைய ஆசையின் பக்கம் ஆக்காமல் ஆக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நான் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எந்த சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு மகிழ்ச்சி வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் அடைய முடியும், எல்லா உச்சகட்டத்துக்கும் போக முடியும். வாழ்க்கை என்பது, மனிதனுடைய வாழ்க்கை என்பது அப்படி இப்படின்னா பள்ளமேடு தான் இருக்கும். எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பெயர் உலக வாழ்க்கை இல்லை. உலக வாழ்க்கை என்பது அது சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். அது ரெண்டையும் கடந்து போவதுதான் இந்த உலக வாழ்க்கை. சந்தோஷம் என்று சொன்னால் நம்ம சொர்க்கத்துல தான் வாழ முடியும், கவலை என்று சொன்னால் அது நரகத்துல தான் போய் வாழ முடியும். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ரெண்டுலேயுமே ஒரு இஸ்லாமியன், ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்பதைத்தான் இருக்க வேண்டும். எவ்வளிய அதைத்தான் நல்லா முதல் பாடமாக நமக்கு சொல்லி தருகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பம் வந்தாலும், சந்தோஷம் வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும், எல்லா நிலையிலும் நம்முடைய உள்ளம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்குமே, ஆனால் அவன் தான் உண்மையான மனிதன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு முதல் பாடத்தை நமக்கு சொல்லி தர்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. அல்லாஹ் சொல்றான், இதை நான் என்னுடைய அடியார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் இறக்கி வைத்தேன். இதுல எந்த கோணலும் இல்லைங்கிறாங்க. எந்த கோணலும் இல்லப்பா, கரெக்டா இருக்கும். எந்த விதமான
ஒரு எந்த இடத்திலும் இது கோணலில் காண முடியும். எந்த காலத்திலும் சரிதான். 1400 ஆண்டு காலமாக இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு கோணலை காண முடியுமா? அது குர்ஆன் ஷரீஃப்ல மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலும் அதுதான் என்பதை அல்லாஹ் அங்கு சொல்லி காட்டுறான். இந்த தொடக்கத்திலையும் அல்லாஹ் தன்னையும் ரசூலை பற்றி சொல்லிட்டு இந்த சூராவுடைய கடைசி ஆயத்திலையும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி தருவான். என்னுடைய ரசூலும் நானும் அப்படித்தான், எந்த குறையும் இல்லாதவர்கள், எல்லா விதமான பரிபூரணத்தை நாங்கள் பெற்றவர்கள் எப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இதை படிச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூலுல்லாஹுக்காக வேண்டி குர்ஆன் இறங்கியதா அல்லது குர்ஆனுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களா அப்படின்னு பார்க்க போனா வரலாற்றுகளை அதாவது முன்னோர்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டிதான் குர்ஆன் வந்தது. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்லுவான், எல்லா மனிதனுக்கும் திருந்தினதுக்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கும். எல்லா உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு திருந்த எந்த காலத்துல எந்த வயசுல திருந்தினானோ அது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை குறிப்புல இருக்கும், வரலாற்று குறிப்புல இருக்கும். அவனுக்கு முந்தைய காலங்கள் பிறப்பை பத்தி இருக்காது, எதுவுமே இருக்காது. அவருடைய முந்தைய காலங்கள் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதற்கண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய பெற்றோர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய பிறப்பு இருந்தது எப்படி இருந்தது, சிறுபிராயம் எப்படி இருந்தது, எல்லாம் இன்னைக்கு வரலாற்று குறிப்புகளாக இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குர்ஆனில, ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி. அப்பா, என்னுடைய நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆதாரமாக இந்த 40 வயசுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். பிரட்டி பாருங்கள், எங்கேயாவது ஒரு சின்ன கோணல் இருக்கிறதா? கையுமா அத்தனையும் உறுதியாக இருக்கிறதப்பா, அத்தனையும் உறுதி. என்னுடைய வேதம் எப்படி உறுதியானதோ அது மாதிரி நானும் உறுதியானவன், எனக்கும் எந்த கோணலும் இல்லை, கையுமா உறுதியானது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சு வர்றாங்க சூரத்துல் கஹ்ஃப். அந்த மக்களுக்கு ஒரு விதமான சங்கடம் வந்துருச்சு. என்னடா இது, எங்கிட்ட போனாலும் இவர் ஜெயிச்சு போயிடுறாரு, இவர் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, குறைஷிகள் சில பேரை 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேரை தேர்ந்தெடுத்து மதீனாவுக்கு போங்க, அங்க சில பேர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இதை பத்தி சொல்லுங்க, என்னதான் இவர் சொல்றாங்க அப்படின்னு. நதர் பின் ஹாரிஸ், உக்பத் பின் அபி முஈத் என்று சொல்லக்கூடிய 2 பேர். இந்த 2 பேரை அனுப்பி வச்சு குறைஷிகளை அனுப்பி வச்சு என்ன செய்யறாங்க, மதீனாவில் போய் இதை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. மதீனாவில் போய் அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தௌராத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு எங்களுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல. 3 கேள்விகளை நாங்கள் நீங்க போய் கேளுங்க. 3 கேள்விகளை நீங்க கேளுங்க. அப்படி 3 கேள்வியில 2 கேள்விக்கு அவர் சரியான ஆன்சர் சொல்லணும். 1 கேள்விக்கு தெரியலன்னு சொல்லணும். 2 கேள்விக்கு தெரியலண்டு என்று சொன்னாலோ அல்லது 1 கேள்விக்கு தெரியும் என்று விளக்கம் சொன்னாலோ அவர் உண்மையான நபி அல்ல. 2 கேள்விக்கு சரியான விளக்கம் சொல்லணும், 1 கேள்வியை தெரியலை என்று சொல்லணும். அப்படி சொன்னால் அவர் நபிதான், நபிக்கு மட்டும்தான் அவருடைய விளக்கம் தெரியும், வேற யாருக்கும் அந்த விளக்கம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அந்த 3 கேள்வி கேட்கிறாங்க? சலு அன் ஃபித்யத்தின் தஹபு ஃபி தஹரில் அவ்வல். இன்றைய காலத்துல ஒரு வாலிபர்கள் இருந்தார்கள், சில வாலிபர்கள் இருந்தாங்க. அந்த வாலிபர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் 500 வருடங்கள், அதனுடைய தொடர்பு 500 வருடங்கள் தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் சில வாலிபர்கள் இருந்தார்கள். இந்த வாலிபர்களை பத்தி சரியான விளக்கம் எங்கள்கிட்ட இல்லை, சரியான விளக்கம் எங்கள்கிட்ட தெரியல. அதனால் இந்த வாலிபர்களை பத்தி கேளுங்கள், அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் கேளுங்க. இந்த வாலிபர்களை பத்தி சரியான விளக்கம் சொன்னால் அவர் உண்மையான நபி, நபிக்கு மட்டும்தான் இது சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. 2வது கேள்வி, வானிர் ரஜுல் தவாஃபி பலக மஷ்ரிகல் அர்தி வ மக்ரிபிஹா. ஒரு மனிதர் உலகத்தையே சுத்தி வந்தார், அவர் சூரியன் மறையும் இடத்தையும் பார்த்தார், சூரியன் உதயம் இடத்திற்கும் போனார். உலகத்தை ஒரு மனிதன் ஆளணும்னா எப்படி ஆளணுங்கிறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவாங்க. ஒரு மனிதன் ஆளக்கூடிய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல இந்த விஷயத்துல துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னரை பத்தி அல்லாஹ் இந்த சூராவுல சொல்லுவாங்க. அது சில பின்னால சொல்றாங்க.
அப்போ உலகத்தையே சுத்தி வந்த ஒரு மனிதரை பற்றி அவருக்கு நீங்க கேளுங்க, அதற்கு உண்டான விளக்கம் சொல்லணும். நபிக்கு மட்டும்தான் அது தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இது எங்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு கேட்கிறார். மூணாவதாக யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேளுங்கள். இதுக்கு அவருக்கு தெரியாது என்று சொன்னால் உண்மையே அவர் நபிதான். தெரியும் என்று விளக்கம் சொன்னார்னா அவர் நபியே கிடையாது, கற்பனையில் பேசுகிறார் என்று நீங்கள் முடிவு செய்து விடுங்கள் என்று சொல்லி இந்த உக்பத் இப்னு அபீ முஐத்தும் நதர் இப்னு ஹாரிஸும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மூணு கேள்வி கேட்கிறாங்க. மூணு கேள்வி கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசையில ஆர்வத்துல இந்த மூணு கேள்வி கேட்டாங்களே, இவங்கெல்லாம் இஸ்லாத்துல பெரிய மனிதர்கள். நதர் இப்னு ஹாரிஸ், உக்பத் இப்னு உமைர் பெரிய மனிதர்கள், மக்காவுடைய மிகப்பெரிய அறிவாளிகள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துல வந்துட்டா நமக்கு எவ்வளவு பெரிய பாடம் ஒரு நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்காங்க. ஆர்வத்துல நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இது ஒரு இஸ்லாமியன் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய சிந்தனையில எப்படியெல்லாம் வாழணும், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருக்கணும். அதுக்காண்டி அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே நான் சோத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்ல வரல, இஸ்லாம் சொல்லல. எந்த செயலை செய்தாலும் அது அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தி இருக்க வேண்டும், அதை தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதுதான் இங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நாளைக்கு வந்தாங்க, அதே பேர் 2 பேர் நாளைக்கு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரல. திரும்ப சொன்னாங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியாக 15 நாள் ஓடி போச்சு. 15 நாள் ஓடி போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்துருச்சு. ஆஹா, என்னடா இது, நம்மள இதுக்கு உண்டான பதில் அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லையே, நம்ம இன்னும் தப்பு செஞ்சிட்டோமா, என்ன செஞ்சோம் அப்படின்னு அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து தான் இந்த பாடம் நமக்கு வரணும். அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலு தாலிக கதா. நபியே, நீங்க எந்த ஒரு காரியத்தை சொல்றதாக இருந்தாலும் நாளைக்கு வர்றேன்னு சொல்லாதீங்க, இல்ல அதாவது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லுங்க நபியே. பிறகு ஒரு காரியத்தை நீங்க செய்ய போகிறீர்கள் சொன்னால், வருங்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் போகிறேன், இன்ஷா அல்லாஹ் நான் சாப்பிடுகிறேன். வருங்காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்று சொல்லிவிட்டு, அப்பவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பொழுது உங்களுக்கு அந்த ஞாபகம் வருகிறதோ அப்பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். எப்பொழுது அந்த ஞாபகம் உங்களுக்கு வருகிறதோ அப்பொழுது இல்ல ஐயஷா அல்லாஹ் வதுக்குர் ரப்பக இதான் நஸீத, நீங்க அப்படியே மறந்துட்டேன்னு பிரச்சனை இல்லை நபியே, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்போ நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். சொன்ன பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃப் முதல் கேள்விக்கு அழகான பதிலை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப வாழ்க்கையில 2வது படிப்பினை என்ன தெரியும், இந்த சூறாவை கொண்ட இரண்டாவது படிப்பினை. முதல் படிப்பினை எந்த நிலை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இருக்கணும். 2வது படிப்பினை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எந்த நிலை எந்த இடத்திலும் அது தொய்வு இல்லை, அது உறுதியானது, கோணல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ரசூலுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். 3வதாக அல்லாஹ் சொல்லித்தரான், நீங்க கடந்த கால வருங்காலத்தை நீங்கள் சொல்லும் போது ஒரு காரியத்தை செய்யும் முதல்ல இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா தான் நடக்கும். அல்லாஹ் நாடாம என்ன நடக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் நாடாமல் ஏதாவது நடக்குமா? எதுவுமே நடக்க போறது இல்லை. அல்லாஹ் தான் நமக்கு, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் நமக்கு வேணும். எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனா வாழ்க்கையில் அது அந்த நடக்கிற வரையும் வரும், கடைசியில் இல்லாமல் போய்விடும். இப்ப அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அங்கு நினைவு கூற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் அது நடைபெறாமல் அது போய்விடும். எத்தனையோ குடும்பங்கள்ல சம்பந்தம் பேசி வைப்போம், எத்தனை குடும்பங்கள்ல பொண்ணு மாப்பிள்ளை இதுதான் அதுதான் சொல்லி பேசிப்போம், எல்லாம் கொடுக்கல் வாங்கல அது இது எல்லாம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்படித்தானே, பொண்ணுன்னு பேசிட்டு அல்லாஹ் அக்பர், என்ன பொண்ணு விட்ட ஒரு தாடிக்குவாங்க பாருங்க மாப்பிள்ளை வீட்டுல. நம்ம ஊர் தெருவுல இருக்காதுன்னு நினைக்கிறேன், இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம தெருவில் அப்படி இருக்காது. அந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஜிலேபி கொடுப்பாங்க, 2 விரல 2 கையையும் ஒன்றா விரிச்சு இந்த அளவுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தாத வாய்ப்புல போகும். நான் அவ்வளவு முழுசாத்தி வாய்ப்புல போட போறாங்க, அது நிறுத்து போட்டு சொல்லுவாங்க. அது இந்த முழுக்கு சுடுவாச்சல முழுக்கு பார்த்தா அந்த கையளவுக்கு இருக்கிறது. மாப்பிள்ளை விட்டு என்ன அப்படியாவது சாய்ச்சிட்டு வராங்க. அல்லாஹ் அக்பர். ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே.
அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பொண்ணு மாப்பிள்ளை சொன்னா அவ்வளவு அந்யோன்யமா இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துல அது இல்லாம போயிடும். ஒருத்தர் போன் அடிச்சாரு, அதிர்ந்து காலையில போன் அடிச்சாரு, என்ன நல்ல ஒரு ஊர்ல அதிராமடத்துல நல்ல ஒரு பொண்ணு இருக்கா சொல்லுங்க. நான் சொன்னேன், அதிராமடத்துல பொண்ணு பார்க்கறது சரிதான்பா, மாப்பிள்ளைக்கு வந்துருந்தேன், அது ஓகே ஆகுங்க. அம்மாட்டி அச்சைப்பட்டு வராது. சரி என்னாச்சு, உன் மானுக்கு தான் பொண்ணு பார்த்துன்னு சொல்லி என்னாச்சு? இன்னைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, தப்பான விஷயம் இது. என்னன்னா, பொண்ணு மாப்பிள்ள பேசுன உடனே 2 பேருக்கும் போன் நம்பரை கொடுத்துட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது கல்யாணத்தப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. பொண்ணு சொல்லிடுச்சு, இவன் எனக்கு வேண்டாம். பொண்ணு சொல்லிடுச்சு, இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், என்னை கல்யாணத்தை உடனே நிப்பாடுங்க. எல்லாம் அடிச்சாச்சு, எல்லாம் பத்திரிக்கை அடிச்சாச்சு, கூப்பாடு சொல்ற எல்லாம் முடிஞ்சு. ஆனா பொண்ணு வேண்டாம். ஏன்? இன்னவனுக்கு சரியில்லை. ஏன்? இந்த நம்பர் கொடுத்த நம்பர் செய்கிற வேலையும் அவ எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பொண்ணு மாப்பிள்ளை விஷயமா, அடே உனக்கு பார்க்கணும்னு தேவையில்லை, உன் பெற்றோர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். அப்படியே உனக்கு திருப்தி வேணும்னா ஒரு தடவை வாழ்க்கையில் பேசியிருந்தா ஒரு தடவை பார்க்கறதுக்கு அனுமதி. அதுக்காண்டி 10 பொண்ணை பார்க்கணும் அவசியம் இல்லை. பேசி முடிவு செய்த பிறகு அந்த பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வர வேண்டும் என்பதற்காண்டி ஒரு தடவை பார்க்கலாம். அது பேசி முடிவு பண்ண பிறகுதான். ஆனா இவன் என்ன செய்யறான்னா, 10 பொண்ணை பார்க்கறான், 10 போட்டோவை காட்டுகிறான். எப்படி இது சாத்தியமாகும்? இஸ்லாத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்றது. அப்ப பேசி முடித்த பெண்ணை ஒரு தடவை பார்க்கறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி. ஆனால் பேசிக் கொள்வதற்கு எங்கே இருக்கிறது அனுமதி? அதனால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் சரியான வரங்கள் அது தடைபட்டு போகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வருங்காலத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறியா, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா 100 மனைமார்களை கொடுத்தான். உலகத்தை ஆண்ட மன்னர் அல்லவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 மனைமார்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப ஒரு நாள் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இன்று வரையும் எல்லா மனைமார்களிடத்திலும் போவேன், எல்லா மனைமார்களிடத்திலும் நான் சேர்ந்து இருப்பேன், எல்லா மனைமார்களும் கர்ப்பமாக வருவார்கள், 100 பேரும் 100 ஆண் குழந்தைகளை அதாவது ஆண் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். மொத்தம் 100 ஆண் குழந்தைகள். இந்த 100 ஆண் குழந்தைகளும் எல்லாம் போர்படை தளபதிகளாக, குதிரை வீரர்களாக இருப்பார்கள், எல்லாரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துட்டாரு. என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 மனைவிமார்களிடத்திலும் அவர் வீடு கூடினார், 100 பேரும் கர்ப்பமுட்டாங்க. ஆனா யாருமே குழந்தை பெற்றெடுக்கல. ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் குறைமாத பிள்ளையாக பெற்றது. எல்லாம் விழுகட்டி அப்படி விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி லவ் கால இன்ஷா அல்லாஹ், அவர் மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லியிருந்தால் 100 பெண்களும் அவர்கள் ஆரோக்கியமான குதிரை வீரம் உள்ள ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றான்னு சொன்னா, இந்த வார்த்தையை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது தாய்மார்களே. வருங்காலத்தில் எதை செய்ய வேண்டுமானாலும் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம சொல்லணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், முதல் கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் குகைவாசிகள். அவர் சில வாலிபர்கள், 7 வாலிபர்கள். அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஒரு வாலிபன் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, இப்படித்தாங்க வளர்க்கணும் தாய்மார்களை. சாதாரணமான வளர்த்துடக்கூடாது. என் பிள்ளை படிச்சு லட்சத்துல புரளணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. இருக்கணும் தான் தாய்மார்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பா இருக்கணும் தான். ஆனால் அந்த பிள்ளை மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக வளரணும், அதுதான் முக்கியம். அதுதான் இங்க அல்லாஹ் சொல்லி தர்றான். சில 7 வாலிபர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். லவ் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ் அது சொல்ல, அந்த கஹ்ஃப் வாசின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கஹ்ஃப் உடையவர், குகைவாசிகள், சாசனமுடையவர்கள், ரொம்ப அல்லாஹ்வுடைய பயபக்தி உடையவர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அது என்னுடைய அத்தாட்சிகளில் ஆச்சரியமான அத்தாட்சி என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. வகானுமின் ஆயாத்தினா அஜபா, ஆச்சரியமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன நடந்துச்சு? பிற்காலத்துல ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர் சிலை வணக்கத்தை செய்ய சொன்னார் அந்த ஊர் மக்கள்ல. அப்ப அந்த 7 வாலிபர்களும் எந்திரிச்சு நின்று அந்த இஸ்லாத்திற்காக வேண்டி அதை வாதிட்டாங்க.
மக்கள் நலனுக்காக நம்முடைய பிள்ளைகள் இருக்கணுங்க. அதாங்க ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய சுயநலத்துக்காக நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. சம்பாதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மார்க்கத்திற்காக செலவு செய், மார்க்கத்திற்கு கொஞ்சம் நேரம் கொடு, மார்க்கத்தை நீ கற்றுக்கொள், மக்களுக்காக சில நேரத்தை கொடு, மக்களுடைய கஷ்டத்தை நீ போக்கு, அவர்களுக்காக பாடுபடு என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சமூகத்துடைய சிந்தனையை ஊட்டி கொடுக்கணும். அது மாதிரி இல்லை இன்னைக்கு. சும்மா சுத்துறான நம்ம ஆளு சுத்திட்டே இருக்கா. என்னடா வீட்டுல கண்டுக்கிறது இல்ல, மாவு கண்டுக்கிறது இல்ல, பாவம் கண்டுக்கிறது இல்ல, சும்மா சுத்துறோம் உழைக்கிற வயசுல. ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாத்தணும். அப்படி பிள்ளைகளை வளர்க்க கூடாது என்று சொல்கிறான் அல்லாஹ். அஜபா, அந்த வாலிப காலத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சமூக சிந்தனை, மார்க்கத்துடைய சிந்தனை, மார்க்கத்திற்காக அவர்கள் நேரம் ஒதுக்குவது, அந்த நேரத்தில் அவர்கள் சம்பாதிப்பது எல்லாம் அஜபா, அது ஆச்சரியமான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அது ஆச்சரியமா என்னுடைய அத்தாட்சிகளில் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான். இது அவள் ஃபித்யத் இலல் கஹ்ஃபி, அந்த குகைவாசிகள் அந்த குகைக்குள்ள போகும்போது சொன்னாங்க, முதல் அற்புதமான துவாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் இப்படிதாங்க, யார்கிட்ட பேசினாலும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை பேச கத்துக் கொடுக்கணுங்க. இது இல்லை இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட. நம்முடைய அந்த வார்த்தை இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்னடா அழுதுட்டு வர்ற, என் கண்ணு முன்னாடி சொல்ற, என்னடா அழுதுட்டு வர்ற, அடிச்சு விட்டாப்பா, நீ சும்மா விட்ட, தூக்கி வரிஞ்சு கட்டிட்டு நான் குத்த வேண்டியதுனாடா அப்படிங்கிறேன். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன சிந்தனை வரும்? இப்படி இந்த சிந்தனை ஊட்டக்கூடாது. நீ யாரிடத்தில் பேசினாலும் யாரிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னுடைய வார்த்தை தூர நோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும். அது எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? அந்த குகைக்குள்ள நுழையும் போது அந்த மக்கள் கேட்ட துவா, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணுங்க. எவ்வளவு அற்புதம். ரெண்டு விஷயம் தான். யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தா, உன் அருளை தா. நம்முடைய பிள்ளைகள் கேட்கணுங்க இந்த வார்த்தையை. அல்லாஹ்வுடைய அருளை, எனக்கு அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம என்னங்க செய்ய முடியும்? நம்முடைய பிள்ளைகள் பைக்ல போறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா இல்லையா? வெளியூருக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வேணுமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போறாங்க, அருள் வேணுமா இல்லையா? இப்போ தூங்குறோம், அருள் வேணுமா இல்லையா? எப்படி அந்த அருள் வேண்டும்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து விட முடியுமா? லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் என்று சொல்வான். என்னுடைய அருள் மீது நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், பரிபூர்ண நம்பிக்கையோடு இருங்கப்பா, நான் தர்றேன், நீ அதற்கு முயற்சி செய். நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய அருள் பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வைக்கணும். அதுதான் அங்க இந்த கவுஃபாசில் கேட்டாங்க, அல்லாஹ் உன் அருளை எனக்கு தா. இரண்டாவது என்ன தெரியுமா? வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுடைய காரியங்களை நேரான, அது லேசாக்கி தந்து அது நேரான பாதையில் எங்களுக்கு ஆக்கித்தா. யா அல்லாஹ், நேரான பாதை எங்களுக்கு தான், அதை லேசாக்கி கொடு. நேரான பாதை, எந்த காரியத்தை எடுத்தா, உலக காரியமா இருக்கட்டும், மார்க்க காரியமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது நேர்வழி பெற்ற காரியமாக இருக்கணும், அது லேசாக இருக்கணும், கஷ்டமா போயிடக்கூடாது. எத்தனை பேர் போவாங்க வெளிநாட்டுக்கு, லட்ச கணக்குல கட்டி போவாங்க, அங்க போய் வேலை கஷ்டமா போயிருச்சுன்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா இது, இவ்வளவு ஊர்லதான் கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம், சிரமப்பட்டோம், சரியான வருமானம் இல்லை, சரி கடல் கடந்து கொண்டாடி பிள்ளைதான் விட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் இங்கேயும் நம்ம கஷ்டப்படுறதே. அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுவா, ஹஜ்ஜி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், நேர்வழியில் எங்களுடைய காரியங்களை லேசாக்கக்கூடிய அல்லாஹ், அதை கேட்க நம்முடைய பிள்ளைகள். எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு தொழிலுக்காக வேண்டி போறோம், லேசான தொழில் வேணும். வியாபாரத்திற்காக வேண்டி போறோம், லேசாக அது நடக்கணும். அதாவது சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விலை படியாது, அதை நம்ம லேசாக்கி கேட்கணும். யா அல்லாஹ், விலை எனக்கு தூதுவான முறையில வரணும். எத்தனை பேர் இது ஆஸ்பத்திரிக்காண்டி போவோம், யா அல்லாஹ் என்னுடைய காரியம் லேசாக வேண்டும், என்னுடைய ஷிஃபா எனக்கு கிடைக்கணும், உன்னுடைய அருள் வேண்டும் கேட்கணும். இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த குகைவாசிகள் இதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. சில வருடங்கள் அவர்களை நாம் தூங்க வைத்தோம் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா தாய்மார்களே? ஃபலரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி, அவருடைய காதில், தூங்குவதற்காக காதில் லேசாக தட்டி கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். தூக்கம் கண்ணுக்கா காதுக்காங்க? இந்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? தூக்கம் கண்ணுக்கா காதுக்கா? இந்த மாதிரி சொல்லுவோம்ல, எந்திரிச்ச உடனே தூக்கம் அப்படி அசத்துது, கண்ணெல்லாம் துறக்க முடியல. 8 மணிக்கு எந்திரிச்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இது, தூக்கம் எனக்கு கண்ணை கசக்குது. ஏன்னா அது ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்ல தப்பா வைக்க கூடாது. நீயா நானும் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடணும், சில நேரத்துல சுவாரஸ்யமா இருக்கு. அதுல ஒரு பொண்ணு கேட்கிறாங்க, அது முஸ்லிம் பொண்ணு தான். அது சொல்லுது, உனக்கு எப்படிப்பட்ட குடும்பப்பா வேணும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு 7 மணி வரை யாரும் இருக்கக்கூடாது, நீ அந்த வீட்டுக்கு வாழ போனா வாழ மாட்டேன்.
அல்லாஹ் காப்பாத்தான். 7:30 மணிங்கிறது ஒரு நாள்ல பாதி போயிருச்சு, காவாசி போயிருச்சு. அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு என்ன செய்ய போற? ஒண்ணும் கிடையாது. அப்ப வாழ்க்கையில் என்னன்னா, காலையில வெள்ளனமே எந்திரிச்சு எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை என்பது. இரவுல வெள்ளனமே தூங்கிடணும், காலையில வெள்ளனமே எந்திரிக்கணும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை என்பது. அல்லாஹ் 7:30 மணிக்கு எந்திரிச்சாலும் கண்ணுல வந்து அப்படியே தூக்கம் நிக்கிதுன்னு தூங்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், காதுல தான்பா தூக்கம் ஃபர்ஸ்ட். காதை தட்டி அரசு ரசூலா சொல்லுவாங்கல்ல, சுபுல எந்திரிக்கிறதுன்னா சைத்தான் வந்து யூரின் போவான், காதுல தான் யூரின் போகும். காதுல ஏன்னா அது அப்படியே மஸ்தா கொடுக்கும், தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், கண்ணுக்கு வந்து அசதி ஏற்படும், அவ்வளவுதான். அது கண்ணுக்கு தூக்கம் அல்ல, காலுக்கு தான் தூக்கம். நீங்க தூங்க நல்லா அசந்து தூக்கணும். இன்னும் இந்த சண்டை நடந்துச்சு, எந்த தூங்கிட்டது விளங்கவே இல்லை பாப்பா எதிர்த்து சொல்றான். காதுல விளங்குச்சுன்னு சொன்னா தான் எந்திரிச்சிருவான், அவனுக்கு எதுவுமே வராதே, தூக்கமே இல்லாம போயிருமே. சில பேருக்கு பாத்தீங்கன்னா லேசா சின்ன சவுண்ட் வந்தாலும் தூக்கம் கலைஞ்சு போயிடும். அப்போ வாப்பா தூங்குறானி, அங்கிட்டு போய் விளையாடுங்க போ அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. காதுல விளங்குச்சுன்னா தூக்கம் கலைஞ்சு போயிடும், அங்க கண்ணு முடிச்சா கிடையாது. ஆனால் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களை நாம் அதாவது 309 வருடம் தூங்க வைத்தல் என்று அல்லாஹ் சொல்றான். 309 வருடம் சந்திரன் கணக்கு பிரகாரம் 309 வருடம் அவர்களை நாம் தூங்க வைத்தோம். முதல் விஷயம் இங்க படிப்பு அல்லாஹ் சொல்றான், ஒரு அல்லாஹ்வை நம்பினால் அல்லாஹ் எப்படி நமக்காக வேண்டி உதவி செய்வான். அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய போராடினார்கள், சமூகத்திற்காக வேண்டி போராடினார்கள். அந்த போராட்டம் செய்த அந்த மக்களை அல்லாஹ் எப்படி காப்பாற்றுகிறார்? குகைக்குள்ள போக வச்சு அல்லாஹ் காப்பாத்துறான். அவர்களை 309 அத்தாட்சி என்று சொன்னல, அல்லாஹ் சொல்றான், அது மட்டும் இல்லப்பா, தூங்க வச்சேன், நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா? ஒத்தர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவர் அன் கஃபிஹிம் தாத்தல் யமீன் வ இதா கரபத் தக்ருதுஹும் தாத்தல் ஷிமாலி வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின். சூரியன் உதயம் போது அந்த வலதுபுறத்துல உதயம், அந்த வெளிச்சம் குகைக்குள்ள போகாம நான் பார்த்து கொண்டேன். சூரியன் மறையும் போது இடது பக்கத்தில் உள்ள அந்த ஓட்டையின் மூலமாக அந்த வெளிச்சம் உள்ளே போகாமல் பாதுகாத்து கொண்டேன். வெளிச்சம் வந்துட்டா தூக்கம் கலந்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மின் ஆயாத்தில்லா தாலிக்கு, என்னுடைய அத்தாட்சியப்பா இது. ஒரு மனிதனை தூங்க வைப்பதும் பிரட்டுவதும் அல்லாஹ்வுடைய அருளை சேர்ந்தது. ஏன்னா அருளை கேட்டுட்டு தான் உள்ள போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் தூங்கி விட்டால் அவன் புரண்டு எடுப்பது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் இருக்கிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே பிளாட்டா படுத்துட்டு வைங்களேன், முதுகுல புண்ணு வந்துடும். முதுகுல புண்ணு வந்து, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையான இருக்கக்கூடாது அல்லாஹ்னு சொன்னாங்க. மின் அருதலின் உமூர், அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மின் அருதலின் உமூர், வயதான காலத்தில் நான் படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி நான் போயிடணும்னு சொன்னாங்க. படுத்த படுக்கா போயிட்டு எத்தனை புண்ணு விழுந்து போயிருக்கு, காலில் புண்ணு விழுந்துடும், முதுகுல புண்ணு விழுந்துடும். அந்த மாதிரி நிலைகளை விட்டு நான் தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கேட்டிருப்பாங்க. அப்போ படுக்கையில் அவன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புரட்டி எடுத்தது என்னுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியே சொல்லிக்கிட்டே வரப்போது சொல்றான், வ தஹ்ஸபுஹும் ஐகாதம் வஹும் ருகூத். நீங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், கண்ணு விழிச்சிருக்கு, யாரும் தூங்குறான்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். கண் விழித்த வண்ணமாகவே தூங்கி கொண்டிருந்தார்கள் எல்லாருமே. இந்த வார்த்தையை நான் படிக்க போகும்போது அப்பதான் எனக்கு சிந்தனை ஒன்று வந்துச்சு. நாங்க அக்ராமரத்துல ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஓதிக்கிட்டு இருந்தோம் மரக்காப்பள்ளியில. அப்போ எங்க கரீண்டு ஒரு பையன் ஓதிக்கிட்டு இருந்தான், திண்டுக்கல் பையன். இந்த பயிர் விளையாட்டுத்தனமா அவன் கண்ணை விழிச்சிட்டு தூங்குவான். இந்த அந்த பாய் இருக்கு, கோர பாய், சின்ன சின்ன குச்சியா ஒழிச்சு கண்ணுக்கு உள்ள குத்தி விட்டாங்க பயிர். 3 குச்சி உள்ள போயிட்டு அதுவரை அவன் எந்திரிக்கல. இதாங்க பெரிய முக்கியமான விஷயம். தூக்கம் எவ்வளவு பெருசு, கண்ணுக்கு தூக்கம் இல்லைங்கிறது இதை வந்து வழங்க முடியுது. கடைசியில் நானா கூட்டிட்டு போய் நம்ம பட்டுப்பட்ட சால் டாக்டர் போய் அந்த 2 குச்சி எடுத்தாரு. ஒரு குச்சி எடுக்க முடியல, உள்ள போயிடுச்சு. அப்ப ஒரு குச்சியா வந்து அவர் எடுத்து விட்டார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கண் விழித்திருக்கும், தூங்குன மாதிரியே தெரியாது. ஆனால் அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் புரட்டி நாம் எடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த குகைக்குள் வாசலில் ஒரு நாய் இருந்தது. இதான் முக்கியமான விஷயம். அந்த நாய் அவர்களை அப்படியே பாதுகாப்பது போலவே இருந்தது. யாரும் பார்த்தாலும் அங்க போவதற்கு பயப்படுவார்கள். யார் அங்க போனாலும் நாய் இருக்குது போக மாட்டேன்னு வந்துருவாங்க. என்னது முக்கியமான விஷயம், அந்த குகைவாசிகளோடு அந்த ஒரு நாய் சேர்ந்ததின் காரணமாக நீ குர்ஆன்ல அது வந்துருச்சுங்க. யாரோட சேர்றோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப தோழிகள், இன்னைக்கு ஒரு பேச்சு நடந்துச்சு தெரியுமா? நம்மளுடைய உலமாக்கள் மத்தியில் ஒரு பேச்சு நடந்துச்சு. அதாவது பெண்கள், இன்னைக்கு காலேஜில் படிக்கக்கூடிய பெண்கள் கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்முக்கு வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஆண்களும் பெண்களும் அடிச்சு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த இன்ப சுற்றுலா போறார்கள் என்றெல்லாம் இன்னைக்கு ஒரு பேச்சு வருது. அப்போ அந்தந்த வயசுல அந்தந்த பக்குவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் யாரோடு யார் சேர்றது வச்சுதான் வாழ்க்கையே இருக்கிறது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை பார்க்கணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நண்பனை பார், ஒரு பெண்ணை பார்க்கல அவனுடைய தோழியை பார், யாரோடு சேர அந்த நண்பன் நல்லவனாக இருந்தால் இவளும் நல்லவன் தான், அவள் தோழி நல்லவனாக இருந்தால் இவளும் நல்லவள் தான். யாரோடு யார் சேருகிறார் என்பதுதான் இங்க முக்கியம். நல்லவர்களோடு சேர்ந்தாதான் நல்ல பழக்கம் வரும். அந்த இறை நேச செல்வர்களோடு, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனிதர்களோடு நாயும் சேர்ந்தது. நாயும் குர்ஆனில் இடப்பட்டு விட்டது. இந்த நாயும் நாளைக்கு சொர்க்கத்தில் வந்து சேரும். சொர்க்கத்தில் நாய் இருக்காது, ஆனா இந்த நாய் மட்டும் இருக்கும். ஏன் குர்ஆனில் சொல்லப்பட்டுச்சா இல்லையா? யாரோடு நாம் சேர்கிறோம் என்பதுதான் தாய்மார்கள் முக்கியமான விஷயம். நல்லவர்களோடு நாம் பிள்ளைகள் சேர்ந்தால் அவர்கள் நல்லவர்களாக வருவார்கள். நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களோட சேர்றேன்னு வைக்கல, 10 மணி ஆகியாலும் 11 மணி நம்ம கேட்க, ஒரு தாய் கேட்கணும், இந்த பிள்ளை எப்படி வளரும் சொல்லுங்க பார்க்கலாம். இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு வா, வந்து இங்க உட்காந்து சாப்பிடு, இது சொல்றது இல்லை நம்ம தாய்மார்கள். நம்ம ஹோட்டல்ல சாப்பிடணும் விட்டுட்டு விட்டுறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமையான தாய்மார்கள், நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற முதல் படிப்பினை அல்லாஹ் சொல்லி தருகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா சொல்லி முடிச்சிட்டாங்க. இது நீண்ட சரித்திரம். இது அடுத்தபடியாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் கேட்கிறார். ஒரு மனிதர் சுத்திக்கிட்டு வந்தாருன்னு சொன்னாங்களா இல்லையா? இதாங்க ரொம்ப அற்புதமான சம்பவத்தை அல்லாஹ் ஒன்ற பக்கத்துல சொல்றான். ஆனா அதனுடைய அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய தஃசீர்ல பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அதாவது உலகத்தையே ஆண்ட மனிதர்கள் 4 பேர், 2 இஸ்லாமியர்கள், 2 இஸ்லாம் அல்லாதவர்கள், காஃபிர்கள். நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எதிரி நம்ரூத் என்பவனும் புக்தர் நஸ்ர் என்பவனும் உலகத்தை ஆண்டவர்கள். இவங்க 2 பேரும் இஸ்லாம் அல்ல. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் உலகத்தை ஆண்டார்கள். இவங்க 2 பேரும் முஸ்லிம்கள். இது ஒருத்தர் நபி. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவர் நபியா அல்லது வலியா என்பது சந்தேகங்கள் இருக்கிறது. ஏன்னா சில பேர்கள் சொல்றாங்க அது நபி என்று சொல்றாங்க, சில பேர்கள் சொல்றாங்க அவர் நபி அல்ல, அவர் இறைநேச செல்வர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக மொத்தத்துக்கு இந்த 4 பேர்லையும் ரொம்ப அற்புதமான ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆண்டாங்க. இவங்க எல்லாம் மனிதர்களை மட்டும் தான் ஆண்டாங்க. ஆனா அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உள்ள மேகத்தையும் ஆண்டார்கள், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், பறவைகள் முதற்கொண்டு, எறும்புகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆண்டார்கள். அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நம்ம சொல்லுவோம், அது சப்ஜெக்ட் வரப்போ சொல்லுவோம். அப்ப துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தையே ஆண்ட ஒரு மாமனிதர். அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹத்தா இதா பலக மக்ரிப ஷம்ஸி வஜதஹா தக்ருபு ஃபீ ஐனின் ஹமியத்தி முவஜ்ஜதா இன்தஹா கௌமா. இவர் எப்படி உலகத்தை ஆண்டாருங்கிறது அல்லாஹ் சொல்லி தர்றா. இவர் சூரியன் மறையக்கூடிய இடத்திற்கும் போனார். யாரும் போகாத ஒரு இடம் அது, யாரும் போகல. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் தவிர்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், எனக்கு சூரியன் மறையும் இடையும் தெரிகிறது, சூரியன் உதயமாகும் இடமும் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். இவங்க 2 பேரும் தவிர்த்து மற்ற யாரும் இந்த இடத்துக்கு போனதே கிடையாதுங்க. இவர் அங்க போனார். எங்க போனார்? சூரியன் மறையும் இடம். அது ஒரு களிமண் சேர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் சூரியன் மறைகிறது. அந்த இடத்திலும் சில கூட்டத்தார்களை பார்த்தார், அவர்களுக்கு நல்லது செய்தார். ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர்களை கொண்டு வேலை வாங்குவது, அவர்களை கொண்டு கஷ்டப்படுத்துவது, சிரமப்படுத்துவது நல்ல ஆட்சியாளனுக்கு அடையாளம் அல்ல. இன்னைக்கு அப்படிதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில பாருங்க, என்னென்ன இருக்கிறதோ அத்தனை கஷ்டமும் நமக்கு தான். ஆனால் கார்பரேட் கம்பெனிக்கு தான் எல்லா சுகத்தையும் கொடுக்குறான், எல்லா சுகத்தையும் கொடுக்குறான். பலஸ்தீனை பத்தி ஏதாவது ஒரு வாய் துறப்பானா பேச மாட்டான். ஏன்னா அதானுடைய எல்லா முதலீடும் அங்க அமெரிக்கால தான் இருக்கிறது. இவன் பலஸ்தீனுக்கு ஆதரவா பேசினா அங்க அதானுடைய எல்லா கம்பெனி மூடப்படும், அமெரிக்கால மூடப்படும். அதனால என்ன செய்யறான்? வாயை துறக்காம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? ஜிஎஸ்டி குறைஞ்சா, இப்ப குறைச்சிருக்காங்க, திங்கிற பொருளுக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சா 80 ரூபாய் ஒரு நாளைக்கு மக்களுக்கு சேமிக்கிறதுக்கு நாங்க வழி வச்சுக்கோம். ஏன்னா 80 ரூபாயை சேமிச்சு எல்லாத்தையும் வாங்கி கொள்ளா பாருங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய் வைக்கிறது ஒரு கோல்டு, 80 ரூபாய் வைக்க முடியும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து டீ கடைக்கு போனாலும் எல்லாம் கொண்டு போயிருக்கு. எப்படி எல்லாம், அதாவது எப்படி அறிவு எப்படி இருக்கிறதுன்னு தெரியல பாருங்களேன். அப்படி சாதாரண பிள்ளை கூட இது வழங்கும். நான் இவன் மக்களை எந்த அளவுக்கு மோசம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப மக்கள், ஒரு அரசன் எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து கொடுக்கணும். இது அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அடுத்த வார்த்தையை சொல்கிறான், ஹத்தா இதா பலக மத்லிஅ ஷம்ஸி வஜதஹா தத்லு. அவர் சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திற்கும் போனார். சூரியன் உதயமாகக்கூடிய இடத்துக்கு போய் அங்கேயும் சில மக்களை பார்த்தார், அங்கேயும் சில சேவைகளை செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹத்தா இதா பலக பைன சத்தைனி. இந்த 2க்கும் மத்தியில் இடைப்பட்ட இடத்துல ஒரு இடத்துக்கு போனார். உலகத்திலேயே நடுமத்திக்கு ஒரு இடத்துக்கு போனார். அங்க போனா அங்க வஜத மின்தூனிஹுமா கௌமா. அங்க அந்த இடத்துல ஒரு இந்த 2 இடத்துக்கு மத்தியில
மஷ்ரிக்கும் மதுரை கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில ஒரு இடத்துக்கு போனார். அங்க ஒரு கூட்டத்தை பெற்றுக்கிட்டார். அந்த அந்த கூட்டத்துல வந்து என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய சைக்கிளை வச்சு விளங்கிக்கிட்டார். காலு யாதல் கர்னை இன்ன யஜூஜ வமஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். அதாவது யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க பூமியில மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் விளங்கிக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இதான் அதாவது இன்ஜினியர் படிக்கணும், சிவில் இன்ஜினியர், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இதெல்லாம். சிவில் இன்ஜினியரை யார் அங்க செய்யறார்? அங்கே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தராங்க. ஏன் இவருக்கு துல்கர்னைன் அப்படின்னு பேர் வச்சுன்னு சொன்னா, துல்கர்னைன்னா 2 கொம்பு உடையவர் இவர். அதாவது கிழக்குக்கு சூரியன் உதயமாகக்கூடிய இடத்திற்கும் சூரியன் மறையக்கூடிய இடத்திற்கும் போனனால இவருக்கு பேரு துல்கர்னு பேர் வந்துருச்சு. 2 கொம்பு உடையவர், 2 உலகத்துடைய எண்டுக்கும் போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கிறாங்க. சரி, இப்ப கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஷிபரன் ஷிபரானி தூலுகும் சலாசத்து அஷ்பாரி. இவங்க அவங்களுடைய வளர்ச்சியே 1 ஜான் தான் இருக்குமா, 1 ஜான் தான் இருக்கும், அல்லது 2 ஜான் இருக்கும். அதிகமான வளர்ச்சி உடையவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா 3 ஜானுக்கு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. அவங்களுடைய வயதான குள்ள மனிதர்கள். அவங்களுடைய அளவுகோல் எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு உலகத்துல கடைசி வரக்கூடிய அந்த மனிதன் எவ்வளவு இருப்பான், எத்தனை கோடான கோடி இருப்பானா இல்லையா, இதை விட 100 மடங்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட 100 மடங்கு இருக்கும். அப்ப இவ்வளவு மனிதர்கள். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். அவர்கள் அந்த கோட்டையை விட்டு வெளியே வருவாங்க. கோட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கடல்லையோ அல்லது ஒரு ஆத்துலயோ தண்ணி குடிச்சாங்கன்னா முதல் நபர் தண்ணி குடிப்பார். கடைசியில ஒருவர் கேட்டாரா, இந்த இடத்துல தண்ணி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சே, இங்க காணும் தண்ணி அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கும். கடல் தண்ணியை வந்து உறிஞ்சி எடுக்க முடியுமாங்க? அப்படின்னா எவ்வளவு பெரிய கூட்டமாக இருப்பார். முதல் நபர் அந்த கடல்ல தண்ணி குடிப்பாரு. ஆனா கடைசியில் உள்ளவர் தண்ணி குடிக்க மாட்டார். என்ன சொல்வாரு, இந்த இடத்துல தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு, தண்ணியை காணமே அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. அவ்வளவு பெரிய கூட்டமாக அவர்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன அவர்கள் வந்து தஃசீர்ல எழுதுறாங்க, அவர்கள் தன்னுடைய நாக்கு வந்து அவங்களுடைய நாக்கு இருக்குது இல்ல, அது வந்து ஒரு விதமான சொரசொரப்பாக இருக்கக்கூடிய அந்த நாக்கு, அதை நாக்கில் தடவி தடவி அதனுடைய கையில் கொண்டு குடஞ்சி நினைச்சுவாங்களாம். அந்த பக்கத்துல வந்துருவாங்களாம். நாளைக்கு வந்து நம்ம உடைச்சிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு வரும்போது நாளைக்கு வந்து பார்ப்பாங்களாம், அது வந்து பழைய மாதிரியே இருக்குமா, திரும்ப குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப அதில் உள்ள அமீர் சொல்வாராம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்னு சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம் என்று சொல்வார்களாம். கியாமத் நாள்ல கடைசி காலகட்டத்துல தஜ்ஜாலுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டங்கள் வரும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம்னு சொல்ல போகும்போது வந்து பார்த்தா எந்த அளவுக்கு சுரண்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா, அடுத்த நாள் சுரண்டி வெளியே வந்துருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய குழப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குழப்பம் வராமல் உங்களுக்கு கியாமத் நாள் வராது. இந்த கூட்டத்தை அவர்கள் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் அவர் செம்பை கொண்டும் இரும்பை உருக்கியும் அந்த மலைகளுக்கு அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே அதை அடைச்சி வைத்து விட்டு வந்தார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி தருகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கத்தை எடுத்து கொடுக்குறாங்க. மூணாவதாக சொல்லி தந்தா, மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, யஸ்அலூனக அனிர் ரூஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நம்ம நபியே உங்கள்ட்ட வந்து ரூஹ பத்தி கேட்கறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிருங்க, எனக்கு ரூஹ பத்தி எந்த கல்வியும் தெரியாதவா, எனக்கு கொஞ்சம் தான் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அப்படி நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னாங்க. அந்த இடத்திலும் அவர்கள் சில பேர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தாய்மார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃப் ரொம்ப அற்புதமான ஒரு சூறாங்க. நிறைய இருக்குது இல்லை, நிறைய இன்னும் சம்பவம், நிறைய சம்பவங்கள் உள்ள அடங்கி இருக்கு. சொல்ல டைம் இல்லை, அதாவது இந்த 1 மணி நேரத்துல பேசி முடிக்க முடியாது. இன்னும் தாய்மார்களுக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுல அழகான உதாரணம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரமும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரமும் இருக்கிறது. அதெல்லாம் இன்ஷாஅல்லாஹ் ஒரு நாள் வரப்போ நம்ம சொல்லுவோம். அப்போ இதுல என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த சூரா கஹ்ஃபை நாம் வெள்ளிக்கிழமை ஓதுங்க தாய்மார்களே, அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வெள்ளிக்கிழமை இதை ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி, யார் சூரத்துல் கஹ்ஃப யௌமல் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாள்ல ஓதுவாங்களோ, ஃபஹுவ மஅஸூமன் இலா 8 அய்யாம் மின் குல்லி ஃபித்னத்தின், 8 நாளைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை எல்லா விதமான குழப்பத்திலிருந்தும் அவன் பாதுகாக்கப்படுவார். நீங்க தேவையில்லாத அவ்வளவு முக்கியமான விஷயம்.
வெள்ளிக்கிழமை அன்று முக்கியமாக ஓதப்படக்கூடிய ஒரு சூரா என்று சொன்னால் சூரத்துல் கஹஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஇன் ஹரஜ தஜ்ஜால உஸிம மின்ஹு, அந்த நாளில் தஜ்ஜால் வெளியானால் அவனை விட்டும் தஜ்ஜாலை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான், தஜ்ஜாலுடைய தீமை விட்டும் பாதுகாக்கப்படுவான். தஜ்ஜால்டா யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள்லயே மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? தஜ்ஜாலுடைய வருகை தான் என்று சொன்னார். இன்னைக்கு யூதர்கள் பலஸ்தீன் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்கல்ல, ஏன்னா இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய சோதனை இல்லைன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன, அன்றைய காலத்தில் நெருப்புல, அதாவது எண்ணெயை கொதிக்க வைத்து அதுல தூக்கி போடுவார்கள், அதெல்லாம் பெருசு இல்ல. ரெண்டாக அறுக்கப்பட்டார்கள் உயிரோடு, அதெல்லாம் பெருசு இல்ல. எத்தனையோ குடிகள் இல்லாம வீடுகள் இடித்து விட்டு நடுத்தருவில் நிற்கிறார்கள் நம்ம நாட்டிலேயே, அதெல்லாம் பெரிய சோதனை அல்ல. என்ன சோதனை தெரியுமா? தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், அவனுக்கு நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் வரும்போது நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு அற்புதமான வார்த்தை மட்டும் சொல்வார்கள். என்னவென்று சொன்னால், அவன் வருவான், அவன் சொர்க்கம் என்று சொல்லுவான், ஆனால் அது நரக நெருப்பாக இருக்கும். நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்வான், சில பேர்கள் எடுத்து போடுவான், அது நரக நெருப்பாக இருக்கும். நான் நரகத்தை நான் போடுவேன் என்று சொல்வான், நரகத்தை நெருப்பை காட்டுவான், அது மதுரமான ஒரு இடமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்களை யூதர்கள் தான் 70,000 யூதர்கள் அவனை பின்பற்றி வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வாங்க. உலகத்தில் தோன்றின எல்லா நபிமார்களும் அவனை பற்றி இருந்ததில்லை, தன்னுடைய மக்கள்கிட்ட அவனை பற்றி எச்சரிக்கை இல்லாமல் இருந்ததில்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் இந்த துஆவை ஓதுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். நீ யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். வ நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலகத்துடைய ஃபித்னா விட்டும் அதாவது மௌத்துடைய ஃபித்னா விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். அற்புதமான வார்த்தை இது. யா அல்லாஹ் என்னை கடனை விட்டும் பாவத்தை விட்டும் என்னை பாதுகாத்து. இது ரெண்டு ரொம்ப முக்கியம்ங்க. கடன் இல்லாமல் வாழ்வது, உலகத்திலே பெரிய பணக்காரன் வந்தாங்க, பெரிய அம்பானி அதானியா வாழ்றது பெருசு இல்ல. கடன் இல்லாமல் யாருக்கான இதுவா செய்யறா, இப்படி செய்யுங்க, எல்லாம் கடன் இல்லாத உன்னை வாழ வைப்பான. இந்த காலத்துல அப்படித்தான் இருக்குது. என்ன, கடன் இல்லாத வாழ்ற வாழ்க்கை இருக்குது. இதான் உலகத்துல பெரிய பணக்காரன். உலகத்துல பெரிய பணக்காரன் யாருன்னா கடன் இல்லாம வாழணும். அல்லாஹ் நல்ல மௌத்து எது தெரியுமா? நல்ல மௌத்து. அல்லாஹ் 5 வேளை தொழுதுட்டு என்ன இது ஹஜ் எல்லாம் செஞ்சுட்டு அப்படி இல்ல, அது வேற விஷயம். கடன் இல்லாம மௌத்தா போறான்ல, அதுதான் நல்ல மௌத்து. அவன் பெரிய ஹாஜியாக இருந்தாலும் பெரிய ஆலிம்ஸாக இருந்தாலும் கடனோடு மௌத்தாப்பான ரசூலுல்லாஹ் தொழு வைக்க மாட்டான்னு சொல்லிடுவாங்க. கடனுக்கு எவன் பொறுப்புன்னு கேட்பாங்க. கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத மரணம், இது ரெண்டு நமக்கு வேண்டும். அதுதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அத்தஹியாத்தை ஓதும் பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ் கடனை விட்டும் பாவத்தை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆகவே அற்புதமான தாய்மார்களே, சூரத்துல் கஹ்ஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஆரம்ப 10 ஆயத்துக்களை நீங்கள் மனனமிட்டுக் கொள்ளுங்கள், அது தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவீர்கள். தஜ்ஜாலுடைய குழப்பம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், அதை விட சமகாலத்தில் இருக்கிறவர்களும் ரொம்ப சின்னது தானே. அப்ப அந்த குழப்பத்திலிருந்தே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் எல்லாம் எவ்வளவு பெரியது. எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆரம்ப 10 ஆயத்துக்கள் நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள், அல்லது கடைசி 10 ஆயத்துக்கு மனனம் செய்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்று சொன்னால், அற்புதமான தாய்மார்களே, அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருந்து அரை ஜூஸ் தாங்க, ஒரு பெரிய நேரம், அரை மணி நேரம் கூட ஆகாது, அரை மணி நேரம் கூட ஆகாது. நீங்க திக்கி ஓதுனா கூட ஒரு 40 நிமிஷம் தான் ஆகும். அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை பின்னர இருக்குதா இல்லையா, அந்த மகரிபிலிருந்து அடுத்த நாள் மகரிபு வரை நீங்க இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொள்ளுங்க. இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் சொல்வாங்க, எனக்கு ஆசை நான் படுகிறேன் 3 தடவை ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை 3 தடவை சூரத்துல் கஹ்ஃப் ஓத வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லித் தருவார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபை படிப்போம், ஓதுவோம், பலன் பெறுவோம். அல்லாஹ் தஆலா எல்லா நன்மைகளையும் தந்தல் முடிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين، والصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا تستكين يا خير خلق الله صلى الله عليه وسلم. اللهم صل على أنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما.
اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا واغفر لنا وارحمنا ووسع لنا في دارنا. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், உன் அருளை கொண்டு எங்கள் அருள் வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் யா அல்லாஹ், எல்லா நல்லடியார்கள் உன்னுடைய அருள் பெற்ற அனைவரின் பொருட்டினாலும் யா அல்லாஹ், சூரத்துல் கஹ்ஃப், குர்ஆன் அனைத்தின் பொருட்டினாலும் யா அல்லாஹ், சூரத்துல் கஹ்ஃபில் வாழக்கூடிய அனைத்து வலிமார்கள் நல்லோர்கள் அனைவரின் பொருட்டினாலும் எங்களுடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் யா அல்லாஹ். உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மைகளாக மாற்றித்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்களை கண்ணியமாக வாழவை ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், மறைந்து விட்டு எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ், அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பெற்றோர்களை நீ கண்ணியமாக வாழவை ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழவை ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபில் நீ எப்படிப்பட்ட படிப்பினைகளை சொல்லி தந்திருக்கிறாயோ அந்த மாதிரியான வாழ்க்கை எங்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கும் பெற்றோர்களாகிய நாங்கள் வாழ்வதற்கும் யா அல்லாஹ் நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலகத்தில் உள்ள எல்லா சிரமத்தையும் நீக்கி அருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கிட்டா யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் நிரந்தரமாக யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியம் இல்லாம நாங்கள் வாழ்கிறோம் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியம் இல்லாம வாழ்கிறோம் ரப்பி ரஹ்மானே. உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை பரிபூர்ணமாக்கி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி வாழ்க்கை எங்களுடைய உடம்புகள் மாறுகிறது என்று எங்களுக்கே தெரியவில்லை ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் சிரமத்தை தந்து விடாது ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு நாங்களே அழித்துக் கொண்டோம் ரப்பி ரஹ்மானே. நாங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறின் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய அல்லாஹ், மாத்திரை கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்டி விடாது ரப்பி ரஹ்மானே. மாத்திரை சாப்பிடாத ஒரு வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எங்களுடைய சம்பாத்தியத்தில் அதிகமான காசுகள் யா அல்லாஹ் ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது ரப்பி ரஹ்மானே. அதனுடைய முசீபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அதனுடைய தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ். எங்களுடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செய் யா அல்லாஹ். நாங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அதில் எங்களுக்கு பரக்கத் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு உடல் நாங்கள் பெற்றெடுக்கும் போது, எங்களுடைய தாய் தந்தையில் பெற்றெடுக்கும் போது எங்களுக்கு சலாமத்தான எந்த உடல் உறுப்புகளை தந்தாயோ அதே போன்று வாங்கி வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய மரணம் வரை எங்களுடைய உறுப்புகள் எங்கள் உடம்பிலே ஆரோக்கியமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உன் அருளால் கேட்கிறோம் ரப்பி ரஹ்மானே. அல்லாஹ் ரப்பனா ஹப் லனா யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த ஆயத்திற்கு தோதுவாக உன்னிடத்தில் கேட்கிறோம் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தா யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் நாங்கள் இருக்கும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நாங்கள் சாப்பிடும் போதும், குடிக்கும் போதும், பயணத்தில் போகும்போதும், எந்த நிலையிலும் உன்னுடைய ரஹ்மத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை எங்களை லேசாக்கி தா யா அல்லாஹ். எங்களுடைய காரியங்களை லேசாக்கி தா யா அல்லாஹ். அதனுடைய நேர்வழிகளை எங்களுக்கு தா யா அல்லாஹ். நாங்கள் இந்த காரியத்திற்கு போய் ஏமாந்து விடக்கூடாது ரப்பி ரஹ்மானே. இந்த காரியத்தில் நாங்கள் தோல்வி அடைந்து விடக்கூடாது ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு லேசாக்கி தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய பெண்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவருடைய மானத்தை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்களை கண்ணியமாக வாழச் செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களை கொண்டு எந்த தீமைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவர்களை கொண்டு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களை கொண்டு யா அல்லாஹ் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த மனைகளை, எங்கள் வீட்டு மனைகளை நீ பரக்கத் பொருந்தியதாக ஆக்கி யா அல்லாஹ். எத்தனையோ மனைகள் யா அல்லாஹ் பரக்கத்து இல்லாமல் செலவினங்களாக இருந்து கொண்டு இருக்கிற ரப்பி ரஹ்மானே. அதை பரக்கத்தானதாக ஆக்கிட்டா யா அல்லாஹ். மனையை கொண்டு ஒரு மனிதனுக்கு வாழ்வும் இருக்கிறது, தாழ்வும் இருக்கிறது என்று எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய மனைகளை கொண்டு பரக்கத்தை தா யா அல்லாஹ். எங்கள் மனைகளை நிம்மதியை தா யா அல்லாஹ். சந்தோஷத்தை தா யா அல்லாஹ். ஷைத்தான்கள் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். முசீபத்துகளும் சோதனைகளும் கண்டிஷிகளும் பில்லி சூரியன்களும் எதுவும் வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் எல்லா மனிதர்களுக்கும் உயர்வான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை நீ தந்தருள் புரியா ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அவருடைய வாலிபத்தை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ஆண்களையும் பெண்களுடைய வாலிபத்தை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அந்த வாலிப காலத்தில் அவர்கள் உன்னுக்கு பிடித்தமான காரியங்களை செய்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபில் எந்த வாலிபர்களை சொல்லப்பட்டது அந்த வாலிப அந்த செயல்பாடுகளை, அந்த உன்னுடைய பொருத்தமான செயல்பாடுகளை எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய வாலிபர்களும் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். வாலிபர்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். தீய பழக்கத்தை யா அல்லாஹ், எத்தனையோ வாலிபர்கள் யா அல்லாஹ் மதுவுக்கு அடிமையாகிறார்கள் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், எத்தனையோ வாலிபர்கள் மதுவுக்கு அடிமையாகி யா அல்லாஹ் சீரழிந்து போகிறார்கள் ரப்பி ரஹ்மானே. வாழ்க்கையை சீரழிந்து போய் விடுகிறார் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆபாசத்தின் பக்கம் போய் யா அல்லாஹ் வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார் ரப்பி ரஹ்மானே. தன்னுடைய வாழ்க்கையை சக்தியை இழந்து கொண்டு இருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. யா அல்லாஹ், என்னுடைய வாலிபர்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னைக்கு பெண்களும் அதே ஒரு நிலையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. உங்களுடைய பெண்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய
குடும்பத்தில் எல்லா மனிதர்களும் நல்லபடியாக வாழ வேண்டும். எங்கள் தெருவில் நல்லபடியாக வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. யாழ்லா எங்கள் தெருவில் பாவத்திலிருந்து பாதுகாத்துக்கொள் யாழ்லா, வட்டியிலிருந்து பாதுகாத்துக்கொள் யாழ்லா. நல்லா குழுக்கள் என்று சொல்லி வட்டியில போய் மூடி விடுகிறார் எங்களுடைய பெண்கள், அதை பாதுகாத்துக்கொள் யாழ்லா ரப்பி ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய தெருக்களில் யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் யாழ்லா நீ பரக்கத் செய்ய யாழ்லா, பரக்கத் செய்ய அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கூடிய யாழ்லா. யாழ்லா வெளிநாட்டிற்கு சென்று எத்தனையோ பேர்கள் இறந்து போய்விட்டார்கள் ரப்பி ரஹ்மானே. யாழ்லா அது மாதிரியான சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்து விடாது ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய மரணத்தை நீண்ட காலங்கள் நாங்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும். யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டும். நீண்ட காலத்திற்கு பிறகு யாழ்லா எங்களுடைய குடும்பத்திற்கு முன்னிலையில் எங்களுடைய சொந்த வீட்டில், சொந்த வீரில், சொந்த தெருவிலே எங்களுடைய மரணத்தை ஏற்படுத்தா யாழ்லா. யாழ்லா கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுக்கு நீ அருள் செய்ய யாழ்லா. வெளிநாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளுக்கு யாழ்லா, எங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு யாழ்லா, எங்களுடைய ஜோடிகளுக்கு யாழ்லா நீ பாதுகாப்பை கூடிய யாழ்லா. எத்தனையோ ஜோடிகள் கஷ்டப்படுகிறார்கள் ரஹ்மான், அவர்களுக்கு நீ கஷ்டத்தை நீக்கி யாழ்லா. தொழிலில் நீ பரக்கத்து செய்ய யாழ்லா. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விசாலமான செல்வம் கிடைக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் முழுமையான பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ், முழுமையான அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு உண்டான பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மான் வெளிநாட்டில் வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாக வாழும் அல்லாஹ். எத்தனை பேர்கள் நோய்வாய்ப்பட்டு ஆபரேஷன் நடக்கிறது, கால் முடியல, கை முடியல, யாரெல்லாம் சுகர் வியாதி, அது இது இப்படி சொல்லி எத்தனையோ பிரச்சனைகள் உருவாகி கொண்டு இருக்கிற ரஹ்மானே. எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் உன் பாதுகாப்பை தாய் அல்லாஹ். எல்லா நிலையிலும் உன் அருளைக்கூடிய அல்லாஹ், எல்லா நிலையும் உன் அருளைக்கூடிய ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருளை எங்களுக்கு தாய் அல்லாஹ். வெளிநாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யாழ்லா நீ அருளை கூடிய அல்லாஹ். ரப்பி ரஹ்மான் அருளை தந்து யாழ்லா அவருடைய காரியங்கள் எல்லாம் லேசாக்கி கூடிய அல்லாஹ், காரியங்கள் அனைத்தும் லேசாக்கி கூடிய அல்லாஹ். யாழ்லா எங்களுடைய வீடுகளை மனைகளை நீ பரக்கத் செய்ய அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மான் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், நீண்ட ஆயுளத்தை யாழ்லா. சிறு வயசுல நாங்கள் மூத்தாவிடக்கூடாது ரப்பி ரஹ்மானே. யாழ்லா யாருக்கும் அந்த நிலையை தந்து விடாத ரப்பி ரஹ்மான். எங்களுடைய பிள்ளைகளை விட்டு, மனைமார்களை விட்டு, ஜோடிகளை விட்டு யாழ்லா சிறு வயதிலே நாங்கள் போய்விடக்கூடாது ரப்பி ரஹ்மானே. அவர்கள் வாழ்க்கை நெருக்கடியாக போய்விடுகிறது ரப்பி ரஹ்மானே. யாழ்லா அடுத்து என்ன ஸ்டெப் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருப்பார்கள் ரப்பி ரஹ்மானே. யாழ்லா நீ எல்லாத்தையும் அறிந்தவன், அதற்காக வேண்டிய அல்லாஹ் எங்களுடைய ஆயுளை சிறு வயதிலே முடித்து விடாதே ரப்பி ரஹ்மானே. நீண்ட ஆயுளை கூடிய அல்லாஹ், சந்தோஷமாக வாழ வேண்டும் யா அல்லாஹ். உன் அருள் பெற்று நாங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. நாங்கள் உன் அருளால் நாங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பிற்காலங்கள் நல்ல காலங்களாக வர வேண்டும். எங்கள் நாட்டை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நடத்த தெரியும், இருந்தாலும் வேண்டுமென்றே அவருடைய ஆணவத்தினால் இன்னைக்கு நாட்டை அநியாயம் செய்து கொண்டு இருக்கிற ரஹ்மானே. இந்த நாட்டு மக்களை யா அல்லாஹ் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இந்த நாடு எவ்வளவு பிரகாசமான ஒரு நாடு, வளர்ச்சி உள்ள நாடு யாழ்லா, அதை சீரழிந்து கொண்டு இருக்கிற ரப்பி ரஹ்மானே. அதை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செழிப்பை தாய் யா அல்லாஹ். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செழிப்பை தாய் யா அல்லாஹ். காசா மக்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். சிறு குழந்தைகள் அங்கு அழிக்கப்படுகிறார் ரப்பி ரஹ்மானே. சிறு குழந்தைகள் அழிக்கப்படுகிறார் ரப்பி ரஹ்மானே. தாங்க முடியவில்லை ரப்பி ரஹ்மானே. ரத்தங்கள் அங்கே கண்ணீருக்கு பதிலாக ரத்தங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. தண்ணீருக்கு பதிலாக ரத்தங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. யாழ்லா பசி பட்னியால் அவர்கள் வாடிக்கொண்டு இருக்கிறார் ரப்பி ரஹ்மானே. யாழ்லா அதுதான் உன்னுடைய அருள் பெற்ற இடம் என்று நீ சொல்லியிருக்கிறாய். யாழ்லா அந்த வளர்ச்சியை நீ வளர்ச்சியை நீ கொடுப்பாயாக. அதற்கு எதிராக இருக்கக்கூடிய யூதர்களை யாழ்லா இல்லாமல் ஆக்குவாயாக. அவர்களுக்கு தோல்விக்கு மேல் தோல்வியை நீ கொடுப்பாயாக. யாழ்லா தோல்விக்கு மேல் தோல்வியை நீ கொடுப்பாயாக. யாழ்லா அவர்கள் பலஸ்தீன் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை உண்டாக்கி கொடுப்பாயாக. யாழ்லா பலஸ்தீன் மக்களை தனி நாடாக ஒரு அறிவிக்க நீ சுதந்திரத்தை நீ கொடுப்பாயாக. ரப்பி ரஹ்மானே நீ தான் அருள் பெற்றவன், நீ தான் தந்தருள் புரிய வேண்டும் ரப்பி ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு யாழ்லா நல்ல ஜோடிகளை தருவாயாக. யாழ்லா எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஜோடிகளை தருவாயாக. எங்களுடைய ஆண் மக்களுக்கு யாழ்லா நல்ல ஜோடிகளை தருவாயாக. யாழ்லா அந்தந்த வயசுல அதை செய்து நாங்கள் கண்குளிர்ச்சி அடைவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யாழ்லா. இப்ப வேண்டாம், அப்ப வேண்டாம், அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எண்ணி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வது நிலை விட்டும் பாதுகாத்தால் யாழ்லா. எங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்கு தெரியும் யாழ்லா. அதை உடனே அதை முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை தா யாழ்லா. ரப்பி ரஹ்மானே. யாழ்லா எங்களுடைய யாரெல்லாம் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவருக்கும் யாழ்லா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆண் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெண் பிள்ளையும், ஆண் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தைகளும், பெண் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தையும் கொடுத்து அவர்களை கண்குளிர்ச்சாக்குவாயாக. யாழ்லா எங்களுடைய சந்ததியற்றவர்களாக நீ ஆக்கிவிடாதே ரப்பி ரஹ்மானே. எங்களுடைய பின்னோர்கள் சந்ததியற்றவர்களாக ஆக்கிவிடாதே ரப்பி ரஹ்மானே. யாழ்லா இந்த உலகத்துண்டான எல்லா உணவுகளும் யாழ்லா அதற்கு எதிரானதாகவே இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. யாழ்லா உடல் ஆரோக்கியத்திற்கு எதிரானதாகவே இருக்கிறது ரப்பி ரஹ்மானே. அதை நல்லதாக ஆக்கித்தா யாழ்லா. எங்கள் உடலை ரஹ்மத்தை கொண்டுதான் நாங்கள் வாழ முடியும் ரப்பி ரஹ்மான். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ரஹ்மத்து எவ்வளவு உயர்ந்தது என்று நாங்கள் விளங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் ரப்பி ரஹ்மானே. உண்மையில் நாங்கள் எப்பவோ விளங்கி இருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு விளங்குகிறது உங்களுடைய ரஹ்மத்து எவ்வளவு உயர்ந்தது. உங்களுடைய ரஹ்மத்து மட்டும் இருக்குமே ஆனால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது ஒன்றும் செய்துவிட முடியாது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் ஒன்றும் செய்து
செய்துவிட முடியாது என்பதை இப்பொழுது நாங்கள் விளங்கிக் கொண்டு இருக்கிறோம். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் உன் அருளை எங்களுக்கு தருவாயாக. நீ தரக்கூடிய அந்த ரிஸ்கிலே உன்னுடைய அருளை தருவாயாக. நீ தரக்கூடிய வாழ்க்கையிலே எங்களுக்கு அருளை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மரணத்தை யா அல்லாஹ் லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. நாங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. உனக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாங்கள் மரணிக்கும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற ஷஹாதத் கலிமாவை நாங்கள் ஓதி எங்களுக்கு அருகாமையில் எங்கள் உயிரிடு மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து ஷஹாதத் கலிமா சொல்லி யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலையிலும் அவர்கள் தோளோடு தோள் நின்று யா அல்லாஹ் எங்களுக்கு எல்லா காரியங்களும் செய்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். நாயகத்துடைய கனவிலையும் நனவிலையும் யா அல்லாஹ் நாங்கள் காணும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். அவர்கள் மீது அதிகமான பிரியம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் கஅபா ஷரீஃபையும் ரௌதா ஷரீஃபையும் காணக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தந்த இந்த உடல் உறுப்புகள் யா அல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும் ரப்பே. நீ பாதுகாக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ். நீ பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாருதான் பாதுகாக்க போகிறார்? எங்களுக்கு எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எங்களால் பாதுகாக்க முடியாது ரப்பி ரஹ்மானே. உன் அருள் இருந்தால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும் ரப்பி ரஹ்மானே. பரிபூர்ணமான ஷிஃபாவை தா, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் சுயமாக நடந்து எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். சக்தியை தா யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, சிறு வயதில் எங்களுக்கு தந்த ஆரோக்கியத்தை போன்று வாழ்நாள் முழுவதும் தந்து யா அல்லாஹ் எங்களை கண்குளிர்ச்சி அடைய செய்வாயாக. உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி அனுப்புவாயாக. எங்களை எல்லாம் நல்லடியார் கூட்டத்தை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த சிறிய துஆவை நாங்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் கண்ணியத்தின் பொருட்டால் மங்கேறித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்டதையும் கேட்காதையும் எதுவென்று எங்களுக்கு தெரியாது ரப்பி ரஹ்மானே. அனைத்து நல்லதையும் தந்தர் புரிவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கு தருவாயாக. எதையேற்று பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டு எங்களை பாதுகாத்த எங்களையும் சந்ததிகள் பாதுகாத்தால் புரிவாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com